இப்போ லாயிஸ் பட்டணம் எல்லாரையும் சுட்டு எரிச்சு முடிஞ்சது. இப்போ ஆற்ற நாமத்தினால தானண்டு மாறி இருக்கான். ஆண்டவற்ற நாமத்தினால அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்லித்தான் தாங்கள் எல்லாம் போய் செய்தது. இப்போ தானண்டு சிட்டிக்கு பேரும் வச்சுட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையில் ஊழியர்களுடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களுடைய வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமாக இருக்கிறது. ஊழிய விஷயத்தில் நாங்கள் ஆக்களோட ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கிறது. ஊழியர்கள் அது மாத்திரமில்லை, ஊழியர்கள் எங்களுக்கு தொலைபேசியில் இந்த போன வருஷத்திலும் கூட இந்த வருஷம் கரைச்சல் கூடவா இருக்கு. அநேகர் அடித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சங்கடமாக இருக்கிறது. நேற்றும் ஒருவர் நாங்கள் குட்டில் கூட்ட முடிய வந்திருக்க ஒரு பாஸ்டர் டெலிஃபோன் பண்ணி ஒரு மிக பிரபஞ்சமான ஒரு பாஸ்டர் சிபாரிசு செய்தது என்று சொல்லி கேட்டாங்க. நான் எனக்கு சேர்ச் டைம் இதான் பார்க்கண்டா யாரும் வந்துட்டு போகலாம், அவ்வளோதான் நான் பதில் சொன்னேன். அவர்கள் வரலாறு தெரியாது, அவர்கள் யார் என்று தெரியாது, அவர்களுடைய பின்னணி தெரியாது, அவருடைய ரட்சிப்பின் அனுபவம் தெரியாது, அவருடைய உபதேசங்கள் தெரியாது. அதே போலதான் உங்கள் எல்லோருக்கும் எங்களை தெரிய வேண்டும். எங்களுடைய அழைப்பு என்ன? யார் இந்த பாஸ்டர்? இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? எவ்வளவு காலம் இந்த தேசத்திலே இருக்கிறார்? இவருக்கு யார் இந்த அழைப்பை கொடுத்தது? எல்லாம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதுதான் ஆவியானவர் நடத்துகிற சபை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பார்க்க கேட்க எவ்வளவு பயமாயிருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய பார்வைக்கு சூப்பர் பிராவோ ரெண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய முடிவு ஆபத்தானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். எங்களுக்கு மோசேக்கு அடுத்ததாக ஆண்டவர் ஊழியங்களை ஒப்படைத்தவர் யாரிடத்திலே? யோசுவாவிடத்திலே ஆண்டவர் ஒப்படைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மோசேயும் அந்த யோசுவாவும் அந்த ஜனங்களோட பட்ட பாடுகளை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். யாத்திராகமத்திலிருந்து வாசிக்கிறோம். அதுக்கு பிறகு சுதந்திரமான இடம் கிடைச்ச பிறகு அவர்கள் எல்லாரும் தாறுமாறாக வாழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி தாறுமாறாக வாழுகின்ற இந்த ஜனங்களுடைய ஒரு சின்ன ஒரு காரியம் எவ்வளவு ஒரு பெரிய தேசத்தை தீட்டுப்படுத்துகிறது என்பதை குறித்து நாங்கள் கவனிப்போம். நியாயாதிபதிகள் 17:1-2 கவனிப்போம். எப்ராயிம் மலை தேசத்தானாகிய மீகா எனும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆகவே நாங்கள் இங்கு கவனிப்போம். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், உண்மையாகவே ஆபிரகாம் மோசையோடு இருந்த யோசுவா உண்மையிலேயே ராகேல் யோசப்பின் 2 பிள்ளைகள் மனாசே எப்ராயிமின் சந்ததியில் வந்தவர் யோசுவான்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதனால இந்த யோசுவாவினுடைய இந்த இதுக்கு காலத்துக்கு பிறகு அதே எப்ராயிம் யோசுவாவினுடைய சந்ததியில் உள்ள எப்ராயிம் மலை தேசத்தான் ஆகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆகவே உங்களுக்கு சந்ததி விளங்கும் என்று நினைக்கிறேன். அதனால யோசப்பின் 2 பிள்ளைகள் மனாசே எப்ராயிம் சந்ததி தான் யோசுவாவும் இருந்தது. யோசுவாவுடைய காலத்துக்கு பின்னர் நாங்கள் பார்க்கிறோம் மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அதே சந்ததியில இருந்தார். தொடர்ந்து வாசிப்போம். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றான். இந்த இடத்துல பாருங்கள், காசை காணலை என்று அம்மா என்ன செய்திருக்கிறார்? சமைச்சிருக்கிறார். என்கிறா எவ்வளவு காசு? 1100 வெள்ளிக்காசு. அந்த காலத்தில் மிகப்பெரிய காசு. களவு போயிட்டு அம்மா சமைச்சிருக்கிறார்.
உடனே மகன் சொல்றான், அது என்னிடத்தில் நான் இருந்தேனோட டக்குன்னு அம்மா எல்லாம் மாத்திட்டான். என்ன செய்யறா, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி அம்மா சொல்றா. சரி, என்ன நடக்கிறது தொடர்ந்து கவனிப்போம். 4:5. அவன் இந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனால் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏவோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியன் ஆனான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து அவள் என்ன செய்கிறாள், வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பிறகு என்ன நடக்கிறது, மீகா என்ன செய்ய ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரனில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனான. என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏபோத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரனில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். பாருங்க, பாசறாங்க. மீகா அப்பா ஒரு புள்ளே, அப்பா வீட்டுக்குள்ள பணம் இருக்கிறது. பணத்தை கொண்டு ஒரு சுரூபம் விக்கிரகத்தை செய்கிறார்கள். ஒரு சுவாமி அறையை செய்கிறார். தன்னுடைய மகனிலே ஒருவரை பாசராக்கி அதெல்லாத்தையும் அணிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து கவனிப்போம். 9:10. எங்கே இருந்து வந்தான் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன், எங்கே ஆயிலும் போய் தங்க போகிறேன் என்றான். இப்ப இந்த இடத்துல ஒரு ஆள் வந்து பெல் அடிக்கிறார், காலிங் பெல். அவர் வந்து வேண்ட விட்டு பெல் அடி சொன்னவர் கேட்கிறார், நீ யார், எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய லேவியன். ஓஹோ, லேவியன் ஊழியக்கார பரம்பரை, அப்படியா? லேவியன் வந்திருக்கிறார், விடக்கூடாது. எங்கே ஆகலும் போய் தாங்க போகிறேன் என்றார். யாரும் தங்குறதுக்கு இடம் இருக்கான்னு தேடுறேன் என்று சொல்லி சொன்னார். ஓகே, அப்பொழுது மீகா, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். சூப்பர், வாட்டு போச்சு. வந்துட்டார் ஒரு லேவியன், எனக்கு ஒரு ஆசாரியன் கிடைத்து விட்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய். அப்ப லேவியனுக்கும் சந்தோஷம், எனக்கு எல்லாமே லேவிய கணக்கில் எல்லாமே கவனிப்பார்கள். ஓகே, வாசிப்போம். நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாட்டு வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்து சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். இங்கு நாம் பார்க்கின்ற அடிப்படையான காரியம், மீகா என்கின்ற ஒரு வசதியான ஒரு குடும்பம் தங்களுக்கான தேவனை உண்டாக்கி தாங்களே சிலையை சுரூபத்தை செய்து ஒரு அறையிலே வைத்து உண்மையான ஆசாரியத்துவ அழைப்புள்ள அந்த லேவிய குடும்பத்திலே கோத்திரத்திலே இருந்து எடுத்து அவனுக்கு சம்பளம் கொடுத்து இங்கு ஆராதனைகளை நடப்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியம் எவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம். அவன் லேவியன் இந்த விக்கிரகத்தையும் சுரூபங்களையும் வணங்கினால் சாபம் என்று சொல்லாமல் அவன் அந்த பணத்துக்காக வாயை மூடிக்கொண்டு அங்கே ஊழியம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல இப்ராஹிமுடைய சந்ததியிலே வந்தவர்கள் ஏன் இந்த காரியத்தை செய்கிறார்கள்? பிரியமானவர்களே, யோசுவா தன்னுடைய இறுதி நாட்களிலே தெளிவாக அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் ஒருபோதும் இந்த விக்கிரகங்களை வழிபட வேண்டாம், அது சாபம் என்று சொல்லி அவர் கடைசி நாட்களிலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் சந்ததி அதை கேட்காமல் போகிறது. இவைக்கு பொழுதுபோக்கு, பணம் இருக்குது, காசை கொடுத்தாச்சுது, சுருவத்தை செய்தாச்சுது, வீட்டை கொண்டாந்து வழிபாடு துவங்கியாச்சு. இப்ப சும்மா வழிபாட்டாத்தான் மீகாண்ட பொடியன் அங்க ஏதோ செய்யறானா, பூசை செய்யறான் என்று கிளம்பினோம். உண்மையான லேவியனை கொண்டாந்து வச்சாச்சு, ஒரு உண்மையான பாசலை பிடிச்சி வந்து வச்சாச்சு. வச்சால் இப்ப
சர்ச் நடக்ஸ். இதுதான் விஷயம். வாசிப்போம் 12-13 வசனங்களை. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகிய மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். எழுத்துல நாங்கள் கவனிக்கின்ற காரியங்களை பாருங்களேன். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். யோசிச்சு பாருங்க, யார் பாசராது என்று பாருங்க. மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணான். லேவியன் கோத்திரம், ஆசாரியன். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான். ஓகே. அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால், பாருங்க, ஆசாரிய வேலை மகனை கொண்டு செய்தவர். இப்போ ஒரிஜினல் லேவியன் வந்துட்டார். அகப்பட்டபடியினால் யார் என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஏனென்றால் ஒரு ஊழியக்காரன் வீட்டுக்குள்ள வந்துட்டான். அதனால ஒரு ஊழியக்காரனை பிடிச்சு நாங்கள் பாசராக்கிட்டோம். அதனால கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். இப்படி எத்தனை பேர் வச்சு கொண்டிருக்கணும் பாருங்க. பாருங்க, எவ்வளவு தவறான ஒரு காரியத்தை பாருங்க. விக்கிரகங்கள் சிலைகளை பணம் மிஞ்சி போய் செய்கிறார்கள். அதுக்கு ஒரு அறையை கட்டுறார்கள். பாஸ்டர் கிடைக்கும் பெற தங்களோட பிள்ளைய பாஸ்டராக வச்சு செய்யறாங்க. பாஸ்டர் கிடைச்ச உடனே கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். ஏனென்றால் இப்ப ஒரிஜினல் பாஸ்டர் அவர். அதனால பாஸ்டரும் பணத்துக்கு ஆசைப்பட்டு கம்மன் இருப்பார். அதனால பாருங்க என்ன நடக்கிறதுன்னு சொல்லி எவ்வளவு கவலைக்குரிய காரியங்கள் நடக்கிறது. நியாயாதிபதிகள் அடுத்த அதிகாரம் 18:1-2 கவனிப்போம். அந்நாட்டில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. நடுவே போதுமான சுதந்திரம். இந்த நாங்கள் பார்க்கின்ற காரியம், இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. ராஜா ஒரு அதிகாரம் இல்லை. ராஜா இருந்திருந்தால் ஒன்றில் சிலைகளை கட்டி வணங்க சொல்லியிருப்பான். இல்லாட்டில் அதுகளை சுட்டடிச்சு அழிச்சிருப்பான். அப்ப கேட்கறதுக்கு மனுஷர் இல்லை. அவன் தான் நினைச்சபடி எல்லாம் செய்யலாம். அதுல ஒரு கோத்திரம், தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். நிலமெல்லாம் தேடினார்கள், கிடைக்கல, காணல. அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போதுமான சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை வாசிப்போம். அடுத்த வசனம். தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே தங்கினார்கள். இப்ப நான் அழகாக விளங்கப்படுத்துகிறேன். இது மீகாவினுடைய வீடு. மீகா வீட்டில் இப்படியெல்லாம் நடக்கிறது. ஒரு லேவியனை பிடித்து பூஜை நடக்கிறது. தான் கோத்திரத்தார் இடம் தேடுகிறார்கள், நிலம் தேடுகிறார்கள். தங்களுடைய குடும்பங்கள் குடியிருப்பதற்கு 5 பேர் வராங்க, உளவு பார்க்க வராங்க. இப்ப எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? மீகாவின் வீடு மட்டும் வந்துட்டாங்க. வந்து அங்கே தங்கினார்கள். மீகா நல்ல வசதியான குடும்பம், அதனால அங்க வந்து தங்கினார்கள். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம் 5-6 வசனங்களை. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியர், சமாதானத்தோட போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றார். இப்ப மீகாவினுடைய வீட்டில் இருக்கிற சுவாமி அறைக்கும் பாஸ்டரா இந்த லேவியர், பெத்லகேமில் இருந்து வந்த லேவியர். இவங்க கேட்கிறாங்க, நீ என்னண்டு இங்கே இருக்கிற என்று கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்ற, வந்த கதையெல்லாம் சொல்ற. அப்ப நான் இந்த வீட்டுல நான் பாஸ்டரா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். சொன்ன உடனே அப்ப அவங்க கேட்கிறாங்க, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது. இப்ப எனக்கு உங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி பாசனானவர். எப்படி பாசனானவர்? மீகாவிடத்துல வந்து அந்த 10 வெள்ளி காசுக்கும் சாப்பாட்டுக்கும் முடுமுடவைக்காகவும் அங்க தங்கி இருந்து மீகா அவரை அபிஷேகம் பண்ணி அங்க வச்சிருக்கிறார். இப்ப அவர் என்ன செய்யறார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உங்கள் பிரயாணம்
கர்த்தருக்கு ஏற்றது. மீகா நினைக்கிறார், லேவியன் என்னுடைய இடத்திலே வந்து நான் ஏற்படுத்தின விக்கிரகங்கள் சுரூபங்களை ஆராதனை செய்வதற்கு, நான் ஏற்படுத்தின பூஜைகளை செய்வதற்கு அவன் வந்திருக்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். மீகா இங்காலே பாருங்களேன், இவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். பாருங்க எப்படி எல்லாம் நடக்குது காரியங்கள். தொடர்ந்து வாசிப்போம் என்ன நடக்கிறது என்று. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே அடுத்த வருஷம் 27, 28. அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயனில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிஸ் ஊர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். அப்ப இப்ப இங்க என்ன நடந்தது என்று சொன்னால், இவங்க சொன்னாங்க, ஓகே நீ இந்த சுரூபத்தையும் விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு எங்களோட புறப்படு என்று சொல்லிட்டாங்க. சொன்னால் இவங்க அதுக்குள்ள இந்த 5 பேர் திரும்பி போய் சூப்பர் இடம் வாங்க, எங்களுக்கு எல்லாம் உத்தரவு கிடைச்சிருக்கு, சமாதானமா எல்லாம் வெல்லலாம் என்று சொல்லி 600 பேரை கூட்டிக் கொண்டு வராங்க. வந்து இப்ப வந்து இந்த லேவியன்ட்டு இந்த விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சுரூபத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்க போறாங்க. அந்த லாயிஸ் என்ற ஊருக்கு போறாங்க. அந்த ஊரை தான் இப்ப பிடிக்க போறாங்க. ஏன்னா இவர் சொல்லிட்டாருல்ல, எல்லாம் கர்த்தர் கேட்டது யுத்தம் ஒன்று நடக்காது, எல்லாம் ஆண்டவர் செய்வர் என்று சொல்லி, அதனால இவரையே பிடிச்சு கொண்டு போறாங்க. லாயிஸ் என்ற பட்டணத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டாங்க. அப்ப ஐயா சொன்ன திகேசனம் நடந்ததா இல்லையா? ஒரு பிரச்சனையும் இல்லை, கப்சிப்ப எல்லாம் நடக்குது. அடுத்த வசனத்தை கவனிப்போம். 28. அது சீதோனுக்கு தூரமாய் இருந்தது, வேறே மனுஷரோடு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோமுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்கள் அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பேர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படி தான் என்று பெயரிட்டார்கள். இப்ப லாயிஸ் பட்டணம் எல்லாரையும் சுட்டு எரிச்சு முடிஞ்சது. இப்ப ஆற்ற நாமத்தினால தான் என்று மாறி இருக்கான். ஆண்டவற்ற நாமத்தினால அவங்க நினைக்கிறாங்க ஆண்டவர் சொல்லித்தான் தாங்கள் எல்லாம் போய் செய்தது. இப்ப தான் என்று சிட்டிக்கு பேரும் வச்சுட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஊழியங்களுடைய வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஊழியர்களுடைய வரலாறை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சங்கடமாக இருக்கிறது. ஊழிய விஷயத்தில் நாங்கள் ஆக்களோட ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுல எனக்கு எவ்வளவு சங்கடம் இருக்கிறது. ஊழியர்கள் அது மாத்திரமல்ல, ஊழியர்கள் எங்களுக்கு தொலைபேசியில் இந்த போன வருஷத்திலும் கூட இந்த வருஷம் கரைச்சல் கூடவா இருக்கு. அநேகர் அடித்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். சங்கடமாயிருக்கிறது. நேற்று ஒருவர் நாங்கள் குட்டில் கூட்ட முடிய வந்திருக்க ஒரு பாஸ்டர் டெலிஃபோன் பண்ணி ஒரு மிக பிரபஞ்சமான ஒரு பாஸ்டர் சிபாரிசு செய்தது என்று சொல்லி கேட்டாங்க. நான் எனக்கு சேர்ச் டைம் இதுதான் பார்க்கணும், யாரும் வந்துட்டு போகலாம், அவ்வளோதான் நான் பதில் சொன்னேன். இடம் வரலாறு தெரியாது, அவர்கள் யாருக்கு தெரியாது, அவர்களுடைய பின்னணி தெரியாது, அவருடைய ரட்சிப்பின் அனுபவம் தெரியாது, அவருடைய உபதேசங்கள் தெரியாது. அதே போலதான் உங்கள் எல்லாருக்கும் எங்களை தெரிய வேண்டும். எங்களுடைய அழைப்பு என்ன? யார் இந்த பாஸ்டர்? இவர் எங்கிருந்து வந்திருக்கிறார்? எவ்வளவு காலம் இந்த தேசத்திலே இருக்கிறார்? இவருக்கு யார் இந்த அழைப்பை கொடுத்தது? எல்லாம் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே. இதுதான் ஆவியானவர் நடத்துகிற சபை. வரலாறு தெரிய வேண்டும். தானில இருந்தவங்க வந்தாங்க, இடம் தேடினாங்க, இவனை விழுந்து கும்பிட்டாங்க. ஆனால் இந்த லேவியனுடைய காரியங்களுக்கு தெரியும். இப்ப வாசிக்கப்படுகிறாங்க என்ன எப்படி அவன் பாஸ்டர் ஆனார் என்று சொல்லி. இந்த இடத்துல பாருங்களேன், காணாமல் போன காசு எவ்வளவு காசு? 1100 வெள்ளி காசு. மீகா விக்கிரகம் செய்யறதுக்கு அதுல எடுத்த காசு எவ்வளவு? 200 வெள்ளி காசு. ரெண்டும் மிகப்பெரிய பெருமதி. 1100 வெள்ளி காசு கிடைச்சிருக்கிறது திருப்பி. இப்பொழுது விக்கிரகம் செய்ய அவர் பயன்படுத்தின காசு 200 வெள்ளி காசு. இப்ப அவர் என்ன செய்கிறார்? சொந்த மகனை ஆக்கிறவர்கள் இல்லை அந்த சேர்ச்சில் அந்த கோயிலில் அந்த வேலைகள் செய்கிறதுக்கு. அதனால ஒரு மகனை என்ன செய்கிறார்? அபிஷேகம் பண்ணி நியமிக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம். லேவியன் பெத்லகேமிலிருந்து வந்தவர் இதை சிக்கிக் கொண்டார். அவருக்கு எவ்வளவு வருஷத்துல
10 வெள்ளியா? இல்லை, வருஷத்துல 10 வெள்ளிக்காசு. மேலே இருக்கிற 1100 வெள்ளிக்காசு எங்க? 10 வெள்ளிக்காசு. மேலே இருக்கிற 200 வெள்ளிக்காசு எங்க? 10 வெள்ளிக்காசு. அப்ப விற்கிறவங்க கூட பொறுமதியான இதா செய்திருக்கிறாங்க. மாற்று வஸ்திரம், அவருக்கு வேண்டிய சாப்பாடு, அதான் அவரோட பெத்ரா எழுதியாச்சு. பாசரோட பணத்தை கொடுத்து பாசராக யாருக்கும் பிரயோசனம் இல்லை. பிரியமானவர்கள், தேவனுடைய அழைப்பு மிக முக்கியமானது. தேவனுடைய அழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் யாருமே எந்த ஊழியமும் செய்ய முடியாது. அடுத்தது கவனிப்போம். 5 பேர் வாராங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகிறது, சமாதானம் உண்டாயிருக்கிறது, ஜெயம் கிடைக்கும் என்று சொன்னார்கள், நடந்து போகிறது. அதனால அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சு அவங்க இந்த லேவியனையும் அவனுடைய தெய்வத்தையும் என்ன செய்கிறார்கள்? நம்புகிறார்கள். பாருங்கள் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி. அடுத்தது 600 பேரோட வந்து அவங்க போய் ஒரு நாட்டில் புழுகுறாங்க. அப்படி ஒரு ஊழியக்காரனை கண்டோம், அப்படி ஒரு வீட்டில் ஒரு கோயிலை கண்டோம் எல்லாம் சொல்றாங்க. இப்போ 600 பேரோட வாராங்க. அநேகருக்கு அந்த கதை பரவுகிறது. பாருங்களேன், பெரிய வளர்ந்த ஊழியம் என்று சொல்லி கதை பரவுகிறது. ஆனால் அதனுடைய பின்னூட்டத்தை, பேக்ரவுண்டை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய அழைப்பு கிடையாது. ஆனால் தேசம் முழுவதிலும் ஆகா ஓகோ என்று சொல்லி அதை போட்டுகிறார்கள். அடுத்தது பாருங்களேன், அந்த விக்கிரகத்தையும் லேவியனையும் அவர்கள் கொண்டு போகிறார்கள். ஆசீர்வாதத்தை எப்படி கொண்டு போறாங்களா? பாசரையும் சிலையையும் தூக்கி கொண்டு போறாங்க. எங்களோட நீயும் வாழ்ந்து யுத்தத்துக்கு போறாங்க. லாயிஸ் பட்டணம் இப்பொழுது எப்படி மாறுகிறது? தான் என்ற பெயருக்கு மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயம் பாருங்க, அந்த பேர் என்னது? மீகாவுடைய சேர்ச்சிக்கிறவர் கர்த்தருடைய ஆலயம். லேவியன் இருக்கிறாரா இல்லையா? லேவியன் இருக்கிறார். ஆனால் அவர் சம்பளத்துக்கு பிடிக்கப்பட்ட லேவியன். அடுத்தது அதோட என்ன இருக்குது? ஒட்டிக்கொண்டு விக்கிரகம் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. இது தான் குடும்பங்கள், கோத்திரங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 18ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் கடைசி வசனங்கள்ல அந்த தேசம் எல்லாரும் எத்தனை ஆராதனை செய்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. விடுதலை எப்படி வந்தது? தீர்க்க தரிசனம் எப்படி வந்தது? அபிஷேகம் எங்கே இருந்து வந்தது? இதுக்கு பின்னுக்கு எல்லாத்துக்கும் பின்னுக்கு என்ன இருந்தது? பணம். பணம் தான் இருந்தது. பிரியமானவர்கள், இன்றைக்கு பணம் தான் ஊழியம் செய்கிறது. இன்றைக்கு ஊழியர்கள் எங்களுடைய சேர்ச்சில் கர்த்தர் அனுப்பினார் என்று சொல்லி ஊழியங்களை செய்வதற்கு யார் வருகிறார்கள்? வெளிநாட்டில் ரவுண்ட் அடிச்சு கலெக்ஷன் செஞ்சுட்டு போகும்போது வருகிறார்கள். ஏன் கர்த்தர் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புகிறார்? இல்லை, தேவை ஜனமே. இன்றைக்கு பணம் ஊழியத்தில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிரியமானவர்கள், ஆரம்பத்தில் 5-6 வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஏன் காணிக்கை எடுக்காமல் நாங்கள் ஊழியம் செய்தோம். பிறகு 1-2 குடும்பங்கள் வந்த பிறகு நாங்கள் திருவிருந்துக்கு மாத்திரம் காணிக்கை எடுத்தோம். ஏன்னா எங்களுடைய நோக்கம் பணம் கிடையாது. பிரியமானவர்கள், பணம் இருந்தால் நாங்கள் நல்லது செய்வோம், அவ்வளவுதான். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். பணம் இருந்தால் நாங்கள் இங்கெல்லாம் அறிவிப்போம், எல்லாம் பெர்ஃபெக்டாக நடக்கும். அதுதான் உண்மை. ஆகவே தேவ ஜனமே, நானும் நீங்களும் பொல்லாத காலத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை பணம் தீர்மானிக்க கூடாது. பிரியமானவர்களே, எங்களுக்கு இந்த இலவசமாய் தந்த இந்த சேர்ச்சை 3 சேர்ச்சஸ் நாங்கள் காசுதாரம் என்று கேட்டிருந்தவங்க பணம். ஆனால் ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எங்களிடத்தில் இந்த கட்டடத்துக்கு வாடகை செலுத்த பணம் இல்லாத சூழ்நிலை இருந்த காலத்திலேயும் கூட கர்த்தர் இந்த அதிகாரியுடைய கண்களில் தயவுகளை உண்டாக்கி தந்தார். அதனால்தான் அந்த பேதுரு சபிக்கும் பொழுது சொல்கிறார், உன்னுடைய பணம் உன்னுடைய நாசமாய் போவதென்று அவ்வளவு கடுமையான கோபம். ஏனென்றால் பணத்தை வைத்து தேவனுடைய ராஜ்யத்திலே யாரும் கரைப்படுத்த கூடாது, விளையாடக்கூடாது. பணம் ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியமானது கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய கிருபையும் இரக்கங்களும் தான் முக்கியமானது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுக்கு மீகாவினுடைய சிந்தனையிலே வீட்டிலே ஒரு கோயில் வச்சால் என்ன நினைச்சது? ஓகே, அவர் அந்த காலத்தில் அப்படி
நினைச்சிருக்கலாம். ஆனால் அதனுடைய முடிவு எத்தனை ஆயிரம் பேருக்கு ஆபத்தாக இருக்கிறது பாருங்களேன். சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீதை தேடி வந்தது அபிஷேகம். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அவன் பணத்தை வச்சுக்கொண்டு அலையல் என்னை அபிஷேகம் பண்றீங்களா அபிஷேகம் பண்றீங்களா அலையல் பிரியமானவர்களே. தாவீது ராஜாவுடைய அண்ணன்மார் ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாரும் வரிசையில் வர வர இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல எல்லாரும் வந்துட்டார்களே. நோ, இன்னும் ஒருவன் இருக்க வேணும். பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானவர். காத்திருந்து அபிஷேகம் கொடுக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அழைப்பு மிக முக்கியமானது, தேவனுடைய ராஜ்யத்திலே பிரயோஜனமானது, அவசியமானது. அதுதான் அநேக ஆத்துமாக்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஊழியமாயிருக்கும் பிரியமானவர்கள். அவனுக்கு காத்திருந்து அவர் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சவுலாகிய பவுலை நேரடியாக சந்திக்கிறார். பவுல் தேடி போனாரா அபிஷேகத்தை? பவுல் தேடி போனாரா என்னை அபிஷேகம் நான் அப்போஸ்தலனாக வேண்டும் என்று? இல்லை பிரியமானவர்களே, இயேசு தேடி போனார். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இயேசு தேடி போனார். பவுலுக்கு கடைசியாக அனனியா தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ணின பொழுது அவனுடைய செதில்கள் போன்றவை விழுந்தன. அவன் பார்வை அடைந்தான், அல்லது புசித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். 3 நாள் புசிப்பும் குடிப்பும் இல்லாமல் இருந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். தேவ ஜனமே, தேவனுடைய அழைப்பு விருதாவாய் போகக்கூடாது. மெய்யான அழைப்பை நாங்கள் தேடி ஓட வேண்டும். பணம் ஊழியங்களிலே எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. அதாவது ஊழிய அழைப்பு காரியத்திலே பணம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. நாங்கள் நிதானமாய் இருக்க வேண்டும். நான் பல தடவை என்னுடைய சாட்சிகளை சொல்லியிருக்கிறேன். சிறைச்சாலையிலே ஆண்டவரை பற்றி அறிந்து அப்பொழுதுதான் நான் கற்றுக்கொண்டிருக்கிற காலத்திலே, ஆரம்ப காலத்திலேயே ஆண்டவர் எனக்கு தெளிவாக எனக்கு சொன்ன காரியம்தான் ஜீசஸ் இட்டர்னல் ஹோலினஸ் மிஷன் என்ற ஒரு பேப்பர் எடுத்து எழுது என்று சொன்னார். ஓசியா 2:19 படி நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் பேசினார். ஊழியங்களுக்கு தெளிவான பின்னணி இருக்கிறது. குறுக்கு வழியிலே நாங்கள் ஊழியங்களை தேடவில்லை. தேவ ஜனமே, இந்த சத்தியம் எவ்வளவு தான் கோத்திரத்தாருக்கு தெரியுமா? எப்படி நாங்கள் இதை ஆராதனை செய்கிறோம், எப்படி இந்த சிலைகளை சுரூபங்களை கும்பிடுகிறோம், இதனால் வருகின்ற பாவம் பழி சாபம் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை அறியாமல் அல்லவா இருக்கிறார்கள். இந்த ஒரு மனுஷன் கையில இருந்த பண திமிரால வந்த காரியத்தை பார்த்தீர்களா? கன்றுக்குட்டி எண்ணத்தில் செய்தவங்க இரும்பிலே மண்ணிலே களிமண்ணிலே செய்தாங்க, பொன்னிலே எல்லாம் செய்தாங்க. எவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணங்களை எல்லாம் கொடுத்தார்கள். பாருங்களேன் தேவ ஜனமே, கர்த்தருடைய ராஜ்யம் பணத்தினாலே வீணாய் போகக்கூடாது பிரியமானவர்களே. ஆபத்தான காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் நிதானமாய் ஊழியங்களை செய்ய வேண்டும். நிதானமாய் கர்த்தருடைய அழைப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிதானமாய் சிந்திக்க வேண்டும். நாங்கள் எப்படிப்பட்ட ஊழியங்கள் சபையிலே இருக்கிறோம், எப்படிப்பட்ட சபையிலே நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்ற காரியங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. கவனிப்போம், வாசிப்போம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இங்கே பார்க்கின்ற காரியம் வஞ்சிக்கப்படுகிறது என்கின்ற காரியம் ஏதோ ஒரு அடையாளம் இருக்கிறபடியினால் தான் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இல்லாவிட்டால் பொய் என்று சொல்லிவிட்டு போயிருப்பார்கள். அங்க அவர்கள் வரப்பொழுது யார் இருந்தது? லேவியர். எங்க இருந்து வந்தவர்? பெத்லகேமில் இருந்து வந்தவர். அதனால கண்ணுக்கு ஒரு பாஸ்டர், உண்மையான பாஸ்டர் இருக்கிறார் என்ற தோற்றம் அங்கே காண்பிக்கப்படுகிறது பிசாசினாலே. அடுத்தது சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் கரெக்டா இருக்கிறது. அவர்கள் அந்த பட்டணத்தை பிடித்து தான் என்ற பெயரை வைக்கிறார்கள். பாருங்களேன், தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிறது என்று கொண்டாடுகிறார்கள். அதனாலே தான் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம்.
இன்றைக்கு சபைகள் காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு பகுதி வஞ்சிக்கப்பட்டு போவதற்கு காரணம் அங்கே ஏதோ ஒரு சாயம் தெரிகிறபடியினாலே ஜனங்கள் நம்புகிறார்கள். ஆனால் அதனுடைய பின்னணியை ஆராய யாருக்கும் துணிவு இல்லை. பிரியமானவர்களே, அவரை யார் பாசவாக்கினது? மீகா பாசவாக்கினது. மீகா என்ன செய்தார்? தன்னுடைய வீட்டிலே எப்படி செய்தார்? அதுக்கு காரணம் பணம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான சந்தோஷமான வார்த்தை இது! எல்லாரும் மேலும் அல்லவா? கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றிருப்பீர்களா இருந்தால் உங்களுக்கு எல்லாம் விளங்கும். பிரியமானவர்களே, இந்த இந்த வஞ்சிக்கப்படுகிற காரியங்களை இருந்து நானும் நீங்களும் தப்பிக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஆராலே அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும்? அவராலே பெற்ற அபிஷேகம், அவராலே பெற்ற அபிஷேகம். பிரியமானவர்களே, தேவனங்களை அபிஷேகம் பண்ண வேண்டும், தேவனங்களை நடத்த வேண்டும். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆகவே வரும் சத்தியத்தை மாத்திரமல்ல, உலகம் அங்க போய் கொண்டிருக்கு. என்னது? நாட்களை எண்ணும் அறிவை தாங்க. அது என்னது? ஓகே, இப்போ எத்தனை வயசு எனக்கு, இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போறேன், இன்னும் நான் ஆண்டவருக்காக அதுக்கு நான் எவ்வளவு செய்ய வேணும், எனக்கு இன்றைக்கு சரீரம் ஏழும், நான் என்ன செய்ய வேணும். இதுதான் நான் நாட்களை எண்ணும் அறிவு. நாட்களை எண்ணிக்கொண்டு படத்திலிருந்து தட்டி கொண்டு இருக்கிறேன், நான் டேட்டை தட்டி கொண்டு இருக்கிறேன். இதுதான் காரியம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணி வழி நடத்துவது நாங்கள் தவறான காரியங்களை அடையாளம் கண்டு நாங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, அவருக்குள்ள நிலைத்திருக்கிற பிள்ளைகளை. அபிஷேகம் பெற்றுட்டு நாங்களும் வந்து மீகா செய்த மாதிரி வேலைகளை செய்யலாமா? நாங்கள் செய்யக்கூடாது. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டுக்கொண்டால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாயிருப்போம், அவரில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாயிருப்போம். இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம். கவனிப்போம். பிள்ளைகளை வர சொல்லுவோம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கை முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து. இப்போ யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இத்தனை வருஷத்துல எத்தனை பாசம் மேல பார்த்துருப்பீங்க. அவங்களோட முடிவை பார்க்கட்டான், அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து. பெரிய பெரிய பாஸ்டர்மார், பெரிய பெரிய ஊழியர்களை சேர்த்தவருடைய முடிவை எங்களை பார்க்கட்டும், சிந்திக்கட்டும். அவர்களுக்கு என்ன நடந்தது, அவருடைய ஊழியர்கள் எப்படி முடிந்தது, அதை யார் குழப்பினார்கள், ஏன் இது நடந்தது என்று சிந்திக்கட்டும். நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதிலே உண்மையாய் ஆண்டவராலே அழைக்கப்பட்டவர்கள், உண்மையாய் அபிஷேகம் பெற்றவர்களுடைய முன்மாதிரியை நாங்கள் கவனித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உதாரணத்துக்கு D.L. மூடி அல்லது பால் ஜாங்கிஷோ, இப்படி பெரிய பெரிய ஊழியர்கள், உலகத்திலே லட்சக்கணக்கான ஜனங்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தின ஊழியர்களுடைய காரியங்களை முடிவை நாங்கள் சிந்திக்கலாம். அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஆபிரகாமுடைய விசுவாசம், மோசேயினுடைய விசுவாசம், நோவாவினுடைய விசுவாசம், இவைகளை நாங்கள் கவனிக்க முடியும். பிரியமானவர்களே, அதே போல நம்முடைய ஊழியர்களுடைய நடத்தையை நாங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். எல்லாரும் எழுந்திருப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஒரு ஆண்டவருடைய ஒரு பெரிய ஜனக்கூட்டம் தவறான ஒரு ஆராதனைக்கு சென்றது என்று பார்த்தீர்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி நானும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பணம்
தேவனுடைய ராஜ்யத்திலே முக்கியத்துவம் செலுத்தக்கூடாது. அது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது பார்த்தீர்களா? தேவஜனமே, வார்த்தை மிக முக்கியமானது. தேவ வார்த்தை, அபிஷேகம் மிக முக்கியமானது. பிரியமானவர்களே, அவர் எல்லாரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அல்லவா மாற்றி இருக்கிறார். எவ்வளவு கிருபை அல்லவா! கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J. Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern. Halleluja, Halleluja, அவருக்கே மகிமை. Halleluja, Halleluja, அவருக்கே கனம். Halleluja, Halleluja, அவருக்கே துதிகள். Halleluja, Halleluja, அவருக்கே புகழ்ச்சி. உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். எனக்காக யுத்தம் பண்ணுவார்.